நேரடியாக நம்ம தியானத்திற்காக கடந்து செல்லலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 22-23 வசனம். 1 சாமுவேல் 15:22 and 23. 1 சாமுவேல் 15:22-23. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். இரண்டாம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணியாதபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய தியானத்திற்காக இந்த நாள்ல பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதலை குறித்து, கீழ்ப்படிதல் எவ்வளவு பிரதானமாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த நாளில கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. Obedience is better than everything. கீழ்ப்படிதல் எல்லாவற்றை பார்க்கிலும் அதுதான் மேலான காரியம் என்று சொல்லி இங்க வேத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எவ்வளவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கீழ்ப்படிதலை விரும்பினார், எவ்வளவாய் இந்த கீழ்ப்படிதலை அவர் கடைபிடித்தார், எவ்வளவாய் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 5:19 வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, ஜான் 5:19 அதை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அதில் கூறப்பட்டிருக்கு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேற ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை எவ்வளவாய் நேசிக்கிறார். எது பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் குமாரன் செய்கிறாராம். ஹல்லேலூயா. அவரா எதுவும் அவருக்கு இஷ்டப்படி, அவருக்கு விருப்பப்பட்ட விதமாய், அவருக்கு தோன்றின விதமாய், நம்ம சில நேரத்துல நம்ம செய்யற மாதிரி, நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி அப்படி கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழலையாம். அவர் ஒவ்வொரு நாளும் பிதா எதை காண்பிக்கிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் செய்து வந்தாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு தேவனுடைய சாயலாய் மனுஷ ரூபமாய் இந்த உலகத்துல வந்தாலும் he did not do his own things. He did not do whatever he wanted to do. அவர் என்ன செய்தாராம்? பிதா எவைகளை காண்பிக்கிறாரோ அவைகளை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நான் செய்து வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் 12:49-50, John 12:49 and 50. யோவான் 12:49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டிய இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறதை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, செயல் மாத்திரம் இல்ல, பேச்சு கூட பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் பேசுகிறேன். Whatever the Father instructs me to speak, that I speak. ஹல்லேலூயா. அவ்வளவாய் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனா இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவாய் அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிறதும், நம்மளுடைய பழக்கங்களும், நம்மளுடைய கீழ்ப்படிதலும் எப்படி இருக்கணும்? பிதா என்ன காண்பித்திருக்கிறாரோ, குமாரன் என்ன காண்பித்திருக்கிறாரோ அதற்கு ஒப்பனையாய் நம்ம நடக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவ்வளவாய் கீழ்ப்படிந்தார், அவ்வளவாய் முக்கியப்படுத்தினார்.
பலிகளை காட்டிலும் அதை அதிகமாய் அவர் பிரதானப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். சில வேளைகளில் அவர் சொல்றாரு, நீ காணிக்கையை கொடுக்கிறத கூட வைத்து விட்டு நீ போய் ஒப்புரவாகிட்டு அதற்கு அப்புறமா வந்து காணிக்கையை ஒப்பு கொடுன்றாரு. அல்லேலூயா. உன் காணிக்கையை கொடுக்கிறது கூட அது எவ்வளவு லட்சமா இருக்கலாம், எவ்வளவு கோடிகளா இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுது அதை ஆண்டவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பூமியும் அந்த நிறைவும் அவருடையதான். அவருக்கு நம்ம கோடிகளும் லட்சங்களும் அவருக்கு அவசியம் இல்ல, முக்கியம் இல்ல. கொடுக்கிறோம், அது நன்றியினால கொடுக்கிறோம், அவர் மீது இருக்கிற ஒரு அன்பினால கொடுக்கிறோம். பட் அவர் என்ன சொல்றாரு, அப்படியா எனக்கு வந்து அந்த 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 நீ கொடுக்கிற ஆஃபரிங் மேலையும் நீ கொடுக்கிற அந்த கிரியைகள் மேலேயும் எனக்கு வந்து பிரியம் இல்ல, உன்னுடைய கீழ்ப்படிதலின் மேல நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம வந்து மற்ற காரியத்தை பிரதானப்படுத்துறோம், ஆனா தேவன் எதை பிரதானப்படுத்துறாரு? கீழ்ப்படிதலை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம அதை தான் முக்கியத்துவமாய் நம்ம வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாய் காணப்படுகிறது. இந்த வசனத்துல, இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அதை வந்து அந்த வேத வசனம் கூறுகிறது, அது எவ்வளவான ஒரு டிசோபீடியண்டா இருக்கிறது, கீழ்ப்படியாமையா இருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ரிபெல்லியஸா இருக்கிற, ஸ்டிஃப் நெக்கடா இருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அங்கே அவ்வளவாய் அதை ஈக்குவேட் பண்ணி காட்டுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நம்ம பெரிய பாவங்களை எதுவும் நம்ம வாழ்க்கையில செய்யலன்னு சொல்ல. ஆண்டவர் சொல்ல, நீ கீழ்ப்படியாம இருக்கிறதே விக்கிரகங்களை ஆராதிக்கிறதற்கு ஒப்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாய் ஆண்டவர் அந்த இடத்துல கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 26வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம சில வேளைகளில் நம்ம வந்து we don't give much thought to our disobedience. நம்மளுடைய கீழ்ப்படியாமையினுடைய விளைவுகளை குறித்து நம்ம அவ்வளவோ சிந்திக்கிறது இல்ல. ரொம்ப லைட்டா, ரொம்ப ஒன்னும் பெரிய இம்பாக்ட் இல்ல, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமையின் ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மனிதன் சவுல் வந்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. யார் இந்த ராஜ்யபாரத்தை இழக்கிறா? Who is losing the kingship? Saul is losing the kingship. We do not realize the impact of our disobedience sometimes. We do not realize how much God is looking at our obedience. ஆண்டவர் பாருங்க, அந்த சவுலை எப்படி தெரிந்து கொண்டாரு? சின்ன ஒரு கோத்திரத்திலிருந்து அவனை தெரிந்து கொண்டார். ஸ்மால் ட்ரைப், from a very small, அவன் வந்து ரொம்ப தைரியசாலி மனிதன், ஒளிந்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கழுதையின் பின்னால் போய்கொண்டு இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாரு. அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றாரு. இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் கிங் அவன் தான். எவ்வளவு ஒரு பெரிய கிரேட் திங் பாருங்க. இது வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு கிங்கே இருந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் கிங். அவ்வளவாய் ஆண்டவர் நேசித்து, அவ்வளவாய் கூப்பிட்டு அழைத்து, அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, அவனை உயர்த்தி ராஜ்ய ஜெயத்தை கொடுத்து அவனை ராஜ்யத்தில் ஆண்டவர் வைக்கிறாரு. அப்படியான ஒரு மனிதன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. நம்ம நினைக்கிறோம், நம்ம கிங்குக்கு வந்துட்டோம், நம்ம ராஜாவாயிட்டோம், நம்மளுக்கு இனிமேல் ஒண்ணுமே நடக்காது, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு எதிராக வராது நம்ம சில வேளைகளில யோசிக்கணும். ஆனா நம்மளுடைய கீழ்ப்படியாமையில இப்படியான பாதிப்புகள் சில வேளைகளில காணப்படுகிறது. பெரிய ஊழியத்தை நாம செய்து கொண்டு இருப்போம், திடீர்னு பாருங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கீழ்ப்படியாததுனால என்ன ஆகும்? அதே போல இந்த சவுலை போல இழந்து போகிற தருணங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாய் பார்க்கும் பொழுது the lack of obedience sometimes even destroys our families, destroys our ministry, destroys what God has given in our hands. கர்த்தர் நமகளுடைய கையில கொடுத்த காரியத்தை இழந்து போகிற ஒரு தருணத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்படியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த காலை நம்மிட சொல்றார், என்னது? நீ வந்து உன் வாழ்க்கையில எங்கெங்க கீழ்ப்படியாம இருக்கு, உன்னுடைய நீ இந்த உலகத்தின் காரியங்களை இழந்து போகிறது மாத்திரம் உன்னுடைய பெரிதான எண்ணமா இல்லாம நித்திய ஜீவனை நீ இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வந்து ஒரு நாள் சவுலை போல டமால்ல கீழே விழலாம், சவுலை போல ராஜ்யத்தை இழக்கலாம், அது வேற விஷயம்.
ஆனா நம்முடைய நித்திய ஜீவனை கீழ்ப்படியாமையினால இழந்து போய் விடக்கூடாது. அல்லேலூயா. அது நமக்கு புரியுதுல. அதுதான் முக்கியமான. ஆண்டவர் பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வராரு. அவருடைய பலத்த கரத்தினால கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை செய்து செங்கடலை பிளந்து ஆண்டவர் அழைத்து வராரு. எதுக்கு அழைத்து வராரு? கானான் தேசத்துல எப்படியாவது இந்த ஜனங்களை சுதந்தரிக்க எடுத்து செல்லணும்னு சொல்லி ஆண்டவர் அழைத்து வராரு. ஆனா ஆண்டவர் வர வழியில 40 வருஷத்துல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அவர்களை யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ அவர்கள் எல்லாரும் அந்த 40 வருஷத்துல வனாந்தரத்திலே இழந்து போனார்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அவர்கள் யாருமே கானான் தேசத்திற்கு போல. இவ்வளவு அற்புதத்தை செய்த ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கடைசியில எங்க போக முடியல? கானான் தேசத்திற்கு போக முடியல. ஆண்டவர் கூடயே இருக்கிறாரு. கூடயே அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் ஒவ்வொரு நாள் அந்த ஜனங்களை வழி நடத்தி வர்றார். ஆனா கடைசியில என்ன முடியல? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியல. ஹல்லேலூயா. அப்படியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த கீழ்ப்படியாமையினால நம்ம என்னத்தை இழந்துடக்கூடாது? இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியங்கள், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தையும் நம்ம இழந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால அது அவ்வளவாய் முக்கியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம வேத புஸ்தகத்துல கூட இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, யோபு 41:11 வசனத்தை கூட எடுத்தவங்க வாசிங்க. யோபு 41:11. ஜாப் 41:11 எடுத்தவங்க வாசிங்க. தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஆமென். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம் என்றாரு. அப்ப இங்க யோபு பக்தன் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது, இந்த வசனத்துல சொல்லும் பொழுது, வானத்து கீழ் இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது தானா. அவருக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு நீங்க என்னத்தை கொடுத்து நம்ம அவரை திருப்திப்படுத்த முடியும்? அவருக்கு என்ன விதமான நீங்க சேரிட்டியை செய்து, என்ன விதமான இதை தாங்கி, ஊழியங்களை தாங்கி அவரை நம்ம திருப்தியாக்க முடியும்? ஏன்னா அவர் எல்லாமே அவருடைய கரத்துல இருக்கிறது. எல்லாமே அவர் நினைத்த எல்லாம் பூமி மீது நிறைவும் அவருடைய, வெள்ளியும் பொண்ணும் அவருடையதுன்றார். அப்போ there is nothing you can offer him to please him. அவரை பிரியப்படுத்துவதற்கு ஒண்ணுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அதை மாத்திரமே ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8:32 வசனம் கூட இப்படியா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அப்ப நினைச்சு பாருங்க, all the offerings, all the tithes. இங்க சவுல் சொல்றாரு, கிடைச்ச எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், அமலேக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்றாரு. ஆனா ஆண்டவர் திருப்தி ஆகல. ஆண்டவர் திருப்தி ஆகல. ஏன் ஆண்டவர் திருப்தி ஆகல? இவ்வளவு பலிகளை செலுத்தி லட்சக்கணக்கான பேரை அழித்து, லட்சக்கணக்கான மிருகங்களை கொன்று குவித்து, இவ்வளவு பண்ணி இவ்வளவுத்தையும் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் திருப்தி ஆகல. ஏன் திருப்தி ஆகல? ஆண்டவர் எதிர்பார்த்த கீழ்ப்படிதல் சவுலுக்குள்ள காணப்படாமல் இருந்தது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. நம்ம செலுத்துகிற லட்சக்கணக்கான பலிகள் அல்ல, நம்ம செலுத்துகிற ஊழியங்கள் அல்ல, நம்ம செலுத்துகிற ஆராதனைகள் அல்ல, நம்ம கொடுக்கிற நம்ம ஊழியங்களை தாங்குகிறோமோ தாங்கலையோ அதெல்லாம் அடுத்த விஷயங்கள். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அது இல்லாம ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்தாலும் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது, அவரை திருப்திப்படுத்த முடியாது. அதை நம்ம பிரதானமாய் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 18-19 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 15:18 and 19. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணிரு, சங்கரித்துரு, எல்லாவற்றையும் அழித்துருன்னு சொல்லி ஆண்டவர் சவுலுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. ஆனா சவுல் என்ன பண்ண, 90%
சரியா செஞ்சிட்டாரு. 90% வச்சுக்கலாம், 80% வச்சுக்கலாம். முக்காவாசி இதை சரியாய் செஞ்சிட்டாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சத்துல மட்டும் உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. எல்லாவற்றையும் நல்லா செஞ்சாரு, கொஞ்சத்துல மட்டும் உண்மையற்ற சூழ்நிலை. 1-2 காரியத்துல மட்டும் உண்மை இல்லாத சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு சந்தோஷம். சவுலுக்கு என்ன சந்தோஷம், நான் 90% சரியா செஞ்சிட்டேன், 80% சரியா செஞ்சேன், 99% சரியா செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள. நமக்குள்ளேயும் சில நேரத்துல நம்ம கூட யோசிப்போம்ல, முக்காவாசி சரியா செஞ்சிட்டோம், ஒரு 10% தான் ஃபெயிலியர், ஒரு 10% தான் செய்யல, கீழ்ப்படியல, ஒரு சில காரியத்துல மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்திப்படுத்திக்கிறோம். அது போல சவுல போல நம்மளுடைய இருதயத்தை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், திருப்திப்படுத்திக்கிறோம். எல்லாம் முக்காவாசி கேட்டுட்டாங்க, முக்காவாசி கேட்டா முக்காவாசி நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியுமா, போக முடியாது. ஹல்லேலூயா. முழுமையாய் தன்னை அர்ப்பணிக்கிறவன் தான், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான், கீழ்ப்படுகிறவன் தான் என்ன பண்ண பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 90% வாங்கினவங்க எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போலாம், ஆனா பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரோ அந்த காரியத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். நமக்கு தெரியாத லட்சக்கணக்கான காரியங்கள் இருக்கலாம், அதை பத்தி நம்ம வரி பண்ண தேவையில்லை. தெரிந்த காரியங்களுக்கு நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அநேக வேளை சவுல போல நம்மளுடைய இருதயத்துல நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே திருப்தியாக்கிக்கிறோம். இங்க வரோம், ஆராதனைக்கு வரோம், அதனால ஓகே கொஞ்சம் ஹாப்பி, கொஞ்சம் அங்க போய் ஏதாவது ஊழியம் பண்றோம், அதனால நம்ம கொஞ்சம் ஹாப்பி, நான் கொஞ்சம் ஹாப்பி. அப்புறம் பார்த்தா இப்படியே நம்ம திருப்திப்படுத்திட்டே வரோம். ஆனா என்ன நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாக்குறாரு, நீ என்ன அந்த 1-2% மட்டும் இல்ல 10% மட்டும் கீழ்ப்படியாமையா அப்படியே வச்சிருக்கிறிய, அது ஏன் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் கேட்கிறார். சவுல் அதான் இங்க சரி எல்லாவற்றையும் செஞ்சிட்டேன்றாரு, ஆனா கொஞ்சத்தை மட்டும் விட்டுட்டேன்றாரு. எது நல்ல பங்கை மட்டும் அவர் விட்டுட்டாராம். மோசமான பங்கு, கொஞ்சம் ஓட்ட உடசலா இருந்தது எல்லாத்தையும் அவர் அழிச்சிட்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அப்படியான ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. உபாகமம் 28:1 இப்படியாக சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. 90% நீ கரெக்டா இருந்தா போதும், 20% ஃபெயில் ஆனா 10% ஃபெயில் ஆனா பரவாயில்ல, இல்ல உனக்கு பிடிச்சது மாத்திரம் செய்யு. 10 இருக்குதா, உனக்கு பிடிச்சது ஒரு, அதுல நம்ம சொல்லுவோம்ல, இங்க நம்ம யூனிவர்சிட்டி பேப்பர்ல எல்லாம் வந்ததுன்னா 10 கொஸ்டின் என்னது ரைட் த 5 questions, அதுல 5 கொஸ்டினுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, 5 கொஸ்டினுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணா போதும் அப்படிங்கிற. மற்றதெல்லாம் மற்ற வசனங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய என்ன சொல்ல, நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர், பொழுதுபோக்குக்காக மற்ற வசனங்களை ஆண்டவர் கொடுக்கல இல்லையா. அவர் சொல்றார் இந்த இடத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி என்று சொல்லி அவர் சொல்றார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பார்க்கும்போது 2 திமோத்தி 3:16 வசனத்தை வாசிங்க. 2 Timothy 3:16. 2 Timothy 3:16 வாசிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். ஆமென். 2 Timothy வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. பாருங்க 2 Timothy 3:16 எப்படியாச்சு, நான் 3:16 இல்ல, தேவ வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும், இந்த வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆண்டவர் என்ன சொல்றார், தேவனுடைய ஆவியில, God breathed into every scripture, every word. ஒவ்வொரு
வசனத்தையும் ஒவ்வொரு கட்டளையிலும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பிதா சொல்லுகிறது தான் நான் பேசுறேன், ஏன்னா அதுல என்ன இருக்குது, நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனுக்கான வழியை பிதாவானவர் இயேசுவுக்கு சொல்றார், இயேசு நமக்கு அதை அறிவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சில வசனங்களை சீரியஸா எடுத்துக்கிறோம், சில வசனங்களை லூஸ்ல விட்டுறோம். சில வசனங்களை நமக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அதை லூஸ்ல விட்டுறோம், இல்ல நமக்கு பிடிக்கலன்னா அதை லூஸ்ல விட்டுறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு அனுபவத்துல கர்த்தர் நம்மள எல்லா வசனங்களும் தேவ வாக்கியம் எல்லாமே அவருடைய சுவாசத்தை கொண்டிருக்கிறது, அவருடைய ஜீவனை கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தெரிந்த வசனங்களுக்கு எல்லாம் நம்ம கீழ்ப்படியணுமா வேண்டாமா? ஆமென். எல்லா வசனங்களையும் கீழ்ப்படியணுமா வேண்டாமா? ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படியணும்னு சொல்றவங்களும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு பிடிச்சது மாத்திரம் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நல்லா விழித்திருக்கிறீங்க, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாராவது ஒருத்தர் ஆமென் சொல்லிருக்கீங்கன்னு நினைச்சு நானு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. நம்ம செலுத்த வேண்டியதெல்லாம் நல்லா செலுத்துறோம், கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம நல்லா கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவுபடுது? சில வேளையில சவுலை போல கீழ்ப்படிதல் குறைவுபடுகிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் குறைவுபடும் பொழுது வாழ்க்கையில நீங்க என்ன விதமான லட்சங்களையும் கோடிகளையும் செலவிட்டாலும், சவுலை போல முக்காவாசி கரெக்டா பண்ணினாலும் ஆண்டவர் அதுல பிரியமாய் இருக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. அதை மாத்திரம் நம்ம கவனித்துக்கணும். எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாம, எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில கானான் தேசத்திற்குள்ள போகாம நம்ம எதற்கு இவ்வளவு முயற்சிகளை நம்ம அப்ப எடுக்கணும்? ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதிலே விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அடுத்ததாய் பார்க்கும்போது 1 சாமுவேல் 15:9 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகியும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். ஆமென். அவனுடைய கீழ்ப்படிதலில் இருந்த குறைவு என்ன என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்திலே கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? மனதில்லாமல் அழித்து போட, மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட. How convenient of him. இல்ல, அவனுக்கு எது ஈஸியா வருதோ, அவனுக்கு எது கொஞ்சம் பிரியமா இருக்குதோ அதை மாத்திரம் அவன் என்ன பண்ணானா ஒப்பு கொடுத்தானா. மற்ற நலமா இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டான் அவனுக்குன்னு அவன் ஒதுக்கி வைத்து கொண்டான். இவ்வளத்தையும் பண்ணிட்டு அவன் ரொம்ப துணிகரமாய் சொல்லுகிறான், நான் கர்த்தர் சொன்னபடி எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படினேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை நம்ம வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படியான கீழ்ப்படிதல்ல பல லெவல்ஸ் இருக்குது, கீழ்ப்படிதல்ல பல படிகள் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்த்து புரிந்து கொள்ள முடியுது. நமக்கு ஈஸியானது, நமக்கு பிடித்த காரியத்துல மட்டும் கீழ்ப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்றால் அது கீழ்ப்படிதல் அல்ல. அப்படி கீழ்ப்படிந்ததுனாலதான் சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தார். புரிந்து கொள்ளணும். அப்படி அவர் இஷ்டப்பட்டு செய்த காரியங்களினால ராஜ்யபாரத்தை இழந்தார். கர்த்தர் விதித்ததின்படி அவர் செய்திருந்தா தாவீதை ஆண்டவர் முன்குறித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த கானான் அவருடைய இந்த விசுவாச பட்டியலில் சவுலுடைய பேர் இருக்குதா? இல்ல. அவர் தாவீது பேர் அவ்வளவு பெருசா எழுதி வைத்திருக்கிறாங்க, சவுலுடைய பேரை எழுதி அவ்வளவு பெருசா வைக்கலாங்க. சாலமோனுடைய பேரும் அங்க காணாமல் இருக்கிறது விசுவாச பட்டியல. அப்ப பாருங்க, இவங்க நித்திய ஜீவனை இழந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில விசுவாச பட்டியல அவருடைய பெயர்கள் இல்லாதபடியினால எத்தனையோ கர்த்தருக்காய் முத ராஜாவா இருந்து எத்தனையோ பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு எத்தனையோ காரியங்களை செய்தோம், விசுவாச பட்டியல்ல அவங்க பேர் இல்லை. அது போல நம்முடைய வாழ்க்கை மாறி போயிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், அந்த ஒரு காரியம் எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில
ஒரு கேள்வியாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில எதை நீங்க கீழ்ப்படியாம ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க? எந்த ஒரு போர்ஷனை நீங்க கீழ்ப்படிய வேண்டாம், இப்போதைக்கு செய்ய வேண்டாம், இப்போதைக்கு தள்ளி போடலாம் அப்படின்னு எந்த காரியத்தை நீங்க உங்க இருதயத்துல சோதித்து சிந்தித்து வைத்திருக்கிறீங்க, அதை இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் அந்த வார்த்தைகளை நம்மளோட கூட பேசுறாரு. பிரதானமான காரியம் கீழ்ப்படிதல். சவுலை போல கீழ்ப்படுகிறது இல்ல, தாவீதை போல கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறது. நமக்கு பிரித்த விதமாய் கீழ்ப்படுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில எந்த இடத்துல நீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாருன்னா, ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாரு, என் வாழ்க்கையில இந்த முழுமையான கீழ்ப்படிதல் வசனங்களை நான் கேட்கிறேன், வெரி குட், அந்த வசனங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் என் வாழ்க்கையில ஒரு மாற்றமோ ஒரு கீழ்ப்படிதலோ இல்லைன்னா அப்ப ஆண்டவர் நம்மளோட தான் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட நேத்திக்கு பேசினாரு, முந்தா நேத்திக்கு பேசினாரு, போன வாரம் பேசினாரு, இன்னைக்கும் அவர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையை கரெக்டாய் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடைசி காரியமாய் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 15:24 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஆமென். பாருங்க, இரண்டாவது பிரச்சனை சவுலுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் போனதற்கு இன்னொரு பிரச்சனை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதல்ல அவனுக்கு முழுமையா கீழ்ப்படுகிற எண்ணம் இல்ல. இன்னொன்னு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை அவன் வைத்திருந்தான். தேவன் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி மூலியமாய் அவருடைய ஊழியக்காரர் மூலியமாய் ஆண்டவர் பேசுகிறாரு. அதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு சவுல் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி, கீழ்ப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் எதுக்கு? ஜனங்களுக்கு பயந்து, உறவுகளுக்கு பயந்து, உறவினர்களுக்கு பயந்து, நண்பர்களுக்கு பயந்து, பிள்ளைகளுக்கு பயந்து, சகோதரருக்கு பயந்து, சகோதரிகளுக்கு பயந்து, இப்படியா என்ன பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பயந்து பயந்து நம்மளுடைய கீழ்ப்படிதல் அதனால பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு பயந்து பயந்து, ஓ நம்ம இன்னைக்கு இதை எடுத்துட்டோம்னா, இதை செஞ்சிட்டோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு இப்படியாய் நம்ம வந்துட்டோம்னா நம்மளை எல்லாம் ஒதுக்கிடுவாங்களே, நம்மளை எல்லாம் ஏளனமா பேசுவாங்களே, நம்மளை எல்லாம் துக்கப்படுத்துவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்களே, நம்மளை வெட்கப்படுத்துவாங்களே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிடுவாங்க, நம்ம ரிலேஷன்ஸ் விட்டு போயிடுவாங்களே, இப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள எண்ணத்தை ஏற்படுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அந்த பயத்தின் நிமித்தமாய் சவுலை போல கீழ்ப்படியாமை நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பெரிய பரிசுத்தவனாய் காணப்பட்டார். விசுவாசிகளுடைய தந்தை என்று சொல்லி அவரை தேவன் கூப்பிடுகிறதை நம்ம வேத புத்தகத்துல கூப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, அவருடைய மனைவி ஒண்ணு சொன்னாங்க, அவர் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்லை. எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் மனைவி சொன்ன காரியத்தை, ஆகார நீங்க மனம் முடிக்கணும்னு சொன்ன உடனே அவர் ஓகே சொல்லி அவர் கடந்து போகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கணும். சில வேளைகளில் நம்ம பார்க்கும் பொழுது, எதுக்கு அன்னெசரி ஃபைட், எதுக்கு சண்டை, இருக்கிறது கொஞ்ச நாள் சமாதானமா இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளையில நம்ம கர்த்தருக்காய் கீழ்ப்படிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அவர்களுக்கு பயந்து, அவர்களுக்கு கவலைப்பட்டு, அவங்க திட்டிடுவாங்க நம்மளையா, இவங்க திட்டிடுவாங்க நம்மளையா, இவங்க நம்மளைய ஏதாவது கேவலமா பேசுவாங்க, இப்படிங்கிற எண்ணத்திலே நம்மளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் குறைந்து கொண்டே போகிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு இப்படியாக சொல்றாரு. அப்போஸ்தல புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 27-29 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Acts 5:27-29. அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள்.
ஆமென். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்தவத்தை நம்ம இந்த நாள்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம கொஞ்சம் பேர், கொஞ்சம் அப்போஸ்தலர்கள், கொஞ்சம் தீர்க்கதரிசிகள், கொஞ்சம் போதகர்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு பயப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நல்லது என்று நினைத்ததினால இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் மூலியமாய் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. Because few people chose to be obedient to the word of God. Hallelujah. நூற்றுக்கணக்கான பேர் எதிர்த்திருந்தாலும் கொஞ்சம் பேர் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மூலியமாய் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாம்.